வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். KH-237 அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கக்கூடிய திரைப்படத்துல வந்து உலகநாயகன் கமலஹாசன் நடிக்கிறாரு. அந்த திரைப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம் தயாரிக்கிறது அப்படிங்கிற செய்தி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது சம்பந்தமா எந்த அப்டேட்டும் வரலையே. அந்த குழு அனௌன்ஸ் பண்ணாங்க, யாரு கதை எழுதுறா, அந்த டீமை, மியூசிக் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஷியாம் புஷ்கரன் அந்த படத்துக்கு வந்து எழுதுறாரு ரைட்டராக. ஜேக்ஸ் பிஜாய் மலையாளத்துல மிக பாப்புலரான ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அன்பறிவு இயக்குறாங்க. இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். பட் இது சம்பந்தமா எந்த அப்டேட்டும் வரலையே அப்படிங்கும் பொழுது இது சம்பந்தமா நேற்றைக்கு வந்து எல்லா இதுலையும் வந்து நியூஸ் வந்தது. இங்க தினத்தந்தி அந்த மாதிரி எல்லா செய்தி நிறுவனங்களும் செய்தி வெளியிட்டன. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மே மாதம் தொடங்கும் கமல் 237 கமல்ஹாசன் நடிக்கும் 237வது படத்தின் படப்பிடிப்பு மே மாதம் தொடங்குகிறது. ஸோ இந்த படம் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனா இருக்கும், ஆக்ஷன் கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஏதோ பெருசா பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னா கடந்த 2 படங்கள், ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம ஒத்துக்கிட்டது, நடுவில் நின்று போய் பல தடங்களுக்கு பிறகு வந்த இந்தியன் 2, இன்னொன்று மணிரத்னம் படம். ஸோ இந்த 2 படங்கள், அந்த படங்கள் நமக்கு சரியா போல. விக்ரமுக்கு அப்புறமாக வந்த 2 படங்கள் சரியா போல. இந்த முறை நம்ம வந்து சிக்ஸர் அடிக்கணும், எந்த தப்பும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உலகநாயகன் உறுதியா இருக்காரு, ராஜ்கமலும் உறுதியா இருக்காங்க. ஏன்னா ராஜ்கமல் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க அடுத்தடுத்த படங்கள் நம்ம இவரை வச்சு பண்றாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்றாங்க, சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் பண்றாங்க. அப்படிங்கும் பொழுது அவரை வச்சு எடுக்கக்கூடிய படம் வந்து மிக முக்கியமா பெரிய வெற்றி படமா அமையணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஸோ இது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறப்ப ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அந்த நம்ம எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து பெரிய வெற்றி படமா இந்த படம் அமையணும் அப்படிங்கிறது தான் கமல்ஹாசன் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. துரந்தர் 2 த ரிவெஞ்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சது. 1300 கோடி கிட்ட வசூல் பண்ண படம். எனக்கு ரொம்ப பிடித்த படம். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா, ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க அந்த டைரக்டர். அந்த விஸ்வரூபம் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்பவே உலகநாயகன் அவ்வளவு சிறப்பா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதனுடைய அடிச்சோடை பின்பற்றி இவர் பண்ணியிருக்காரு. இவரும் சிறப்பா பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய பார்ட் 2க்காக நேற்று ஈவினிங் 5:30 ஷோ புக் பண்ணியிருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த படத்துடைய கண்டென்ட் வராததுனால நேற்றுக்கு பார்க்க முடியல. அது வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு சினிமா ரசிகனுக்கு ஒரு ஏமாற்றம். நம்ம படத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி ரீவாட்ச்லாம் பண்ணி ரெடியா காத்திருந்தேன். ஆனா படம் வரலங்கிறது ஒரு, என்னையா இவ்வளவு செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்க, உங்களால கண்டென்ட்டை கரெக்டாக டெலிவரி பண்ண முடியல, ஆனா 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றீங்களேங்கிற கோவம் தான் வந்தது. ஆனால் பட் இருந்தாலும் படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த முறையும் இந்த படம் 1000 கோடியை தாண்டி போகும் அப்படின்னு எல்லாருமே பாராட்டும் பொழுது சரி, நம்ம வந்து இது தவறு நடக்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான். ஏன்னா நம்ம வந்து 100% கரெக்டா எப்பொழுதும் இருக்க முடியாது. ஒரு சில சமயங்கள் லாஸ்ட் மினிட்ல சில தவறுகள் நடக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு நான் 11:30 AM ஷோ, மார்னிங் ஷோ 11:30க்கு புக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். ஆனா எல்லாருமே சிறப்பா இருக்குங்கிறாங்க. எந்த ஸ்பாய்லருமே இதுவரையே நான் கேட்கல. அதாவது ஸ்பாய்லர் அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த படம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இந்த கேரக்டர் இப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் கேட்கல. ஏன்னா அடுத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. நம்ம சொந்த சிந்தனையில எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணுங்கிறது தான் அடிப்படையான நோக்கம். ஸோ இன்னைக்கு நான் மார்னிங் 11:30 ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த படத்தை பத்தி முடிஞ்சா இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோவோ இல்லை நாளைக்கு வீடியோல என்னுடைய கருத்துக்களை நான் ஷேர் பண்றேன். உலகநாயகன் கமல்ஹாசனை பொறுத்தவரைய அவர் வந்து ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு இருந்தார் ஒரு காலகட்டத்தில். அவர் வந்து சிவகுமார் அவருடைய வழியை பின்பற்றி நம்ம வந்து இந்த மாதிரி ரசிகர் மன்றம்லாம் வேண்டாம், அதான் மனித நேரம், அந்த ஹியூமன் ஹவர்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதை வந்து நம்ம விரயம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து தேவையில்லாம ஒரு நடிகனுக்கு வந்து கட் அவுட் வைக்கிறது, ஸ்டார் கட்டுறது, பாலாபிஷேகம் பண்றது, இந்த மாதிரி விரயம் பண்ணி அவங்களுடைய ஃபேமிலியை கவனிக்காம, அவங்களோட படிப்பை கவனிக்காம, அதெல்லாம் வந்து அவங்களோட கெரியரை கவனிக்காம வீண் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. பட் ரசிகர்கள் ரொம்ப தீவிரமாக அவங்க வந்து நீங்க அமைச்சே ஆகணும் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொன்னதுனால 77, 78 காலகட்டத்துல தான் கமல்ஹாசன் ரசிகர் மன்றமே வந்தது. அது பின்னாடி 87ல வந்து நற்பணி இயக்கமா மாறினதெல்லாம் வேற.
ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கம் புலி வந்து உலகநாயகன் கமலஹாசனை மீட் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமாக அவர் சொன்ன பொழுது சித்ரா லக்ஷ்மணன் சார் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட. அதுல வந்து அவர் சொல்லும் பொழுது கமல் சாரை நேரில் பார்த்த போது அவர் சொன்னது, எந்த நடிகருக்கு வேணாலும் ரசிகராயிரு, ஆனா வெறியனா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ரசிகர்களை நாம் ஆதரிக்க கூடாது. அவனுக்கு குடும்பம் இருக்கு, அவன் சம்பாதிக்கணும். படத்தை பார்த்தோமா போயிட்டே இருன்னு சொன்னாரு அப்படின்னு சிங்கம்புலி சொல்லியிருக்காரு. என்ன காரணம்னா, சிங்கம்புலி வந்து கமல் உப்புலியான்ங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ஒய்ஃப் பேரு அபிராமி, ஒரு குழந்தை பேரு ஸ்ருதிஹாசன், இன்னொரு குழந்தை பேரு கமலஹாசன். கமல் பாட்டை மட்டும்தான் அவர் போடுவார். அவர் வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம், பழைய காலத்துல அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும், கல்யாணத்துல எல்லாம் போடுவாங்க. அதுல வந்து அவர் ஒன்லி உலகநாயகன் கமலஹாசன் பாட்டை மட்டுமே போடக்கூடியவர். அதுக்காக சண்டைக்கு போகக்கூடியவர். வெறித்தனமான, கையில நெஞ்சில வந்து பச்சை குத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வெறித்தனமான ஒரு கமல் வெறியனா நடிச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு தான் உலகநாயகன் சொல்றாரு, யாருக்கு வேணாலும் ரசிகனாரு, நீ வந்து ரஜினிகாந்த் ரசிகனாரு, விஜய் ரசிகனாரு, அஜித் ரசிகனாரு, யார் ரசிகனா வேணாலும் இரு, ஆனா யாருக்குமே வெறியனா இருக்காது. இன்க்ளூடிங் கமலஹாசனுக்கும் வெறியனா இருக்கக்கூடாது. நீங்க அந்த படத்துல பண்ண கேரக்டர் நல்லா இருந்தது, ரசிக்கிறபடி இருந்தது, ஆனால் உங்களுக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு ரசிகனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அவன் சம்பாதிக்கணும், அவன் குடும்பத்தை பார்த்துக்கணும். அப்படி இருக்கும் பொழுது படத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க, வெறியனா மாறிடாதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இதன் மூலமாக நமக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு. உலகநாயகன் கமல்ஹாசன் இப்ப வந்து புது கெட்டப், ரொம்ப சூப்பரா இருக்காரு, ரொம்ப ஜோரா இருக்காரு. எப்படின்னா டை அடிக்கல, ஃபுல்லா மீசையை ஷேவ் பண்ணிட்டு, அவருக்கு லைட்டா இந்த மீசை வளர்ந்து தாடி வளர்ந்துருக்கு, ஒயிட் பியர்ட்ல இருக்காரு. ஆள் பாக்குறதுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட் அண்ட் பெப்பரா, அது ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்காரு. அவங்களெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா, அவ்வளவு அழகா இருக்காரு. அவர் எப்பவுமே ஹேண்ட்ஸம் தான், எந்த கெட்டப்பா இருந்தாலும் கமலஹாசன் இஸ் ஈக்குவல் டு அழகுதான், அந்த மாதிரி சூப்பரா இருந்தாரு. இப்ப அந்த விக்ரம்ஜித் சிங் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு யங் ஜேர்னலிஸ்ட், சின்ன பையன், 25-26 வயசு தான் இருக்கும் அந்த பையனுக்கு. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் ஒரு இன்டர்வியூலாம் எடுக்கக்கூடிய திறமையான ஒரு இளைஞர். அவர் போட்டிருக்காரு விக்ரம்ஜித் வித் விக்ரம் அப்படின்னு போட்டு, பின்னாடி வந்து விக்ரம் அந்த இதை போட்டு விட்டாரு. விக்ரம்னு நம்ம விக்ரம் படத்துல வரக்கூடிய, அனிருத் மியூசிக்ல வரக்கூடிய அந்த பாடலை போட்டு விட்டாரு இன்ஸ்டாகிராம்ல. பயங்கர ஹாப்பியா சிரிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்தியாவுடைய மாபெரும் ஹீரோ, ஒரு ஐகானிக் ஹீரோ, அவரோட நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்கோங்கிற ஒரு உணர்வு, பிளஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் லீடர். குறிப்பா வந்து ராஜ்யசபா எம்பியா இருக்காரு அவரு ராஜ்யசபா எம்பியா தான் இவர் மீட் பண்ணியிருப்பாரு. அவருடைய ஐடியாஸ்லாம் இவர் கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப அவருக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கா இருந்திருக்கு. ஸோ அவரோட சேர்ந்து போட்டோ எடுத்து அந்த மியூசிக்கை போட்டு விட்டாரு. அது பார்க்கும் பொழுது நமக்கே, அவருடைய சிரிப்பை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த பிக்சர். ஏர்லி மார்னிங் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஈரான் ஹிட்ஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் டெர்மினல் இன் கொட்டார். அதாவது கொட்டார்ல இருக்கக்கூடிய எல்பிஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் டெர்மினலை வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. நான் உடனே என்ன பண்ணேன்னா, இது வந்து இந்தியாவை எவ்வளவு பாதிக்கும், இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சாட் ஜிபிடி கேட்டேன். ஸோ சாட் ஜிபிடியுடைய பதில் என்னன்னா, இது வந்து கேஸ் சப்ளையை பாதிக்கும். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இன் கொட்டார் தான் நமக்கு நிறைய அனுப்புறாங்களாம், அவங்க தான் நமக்கு அனுப்புறாங்க. இது வந்து கேஸ் ஷார்டேஜை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூயல் பிரைஸ் அதிகமாக வாய்ப்பு இருக்கு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, டெய்லி லைஃப்பை பாதிக்கும், குளோபல் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் போட்டிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் இந்த ஒரு டே டு டே அஃபேர்ஸ், அதை வந்து நம்ம ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன். இது வந்து மேபி கமல் சம்பந்தமான விஷயமா இல்லாம இருக்கலாம், பட் நம்ம எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்றேன்.